ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். சமர் என்பதன் பொருள் என்ன? போர். நல்கும் என்பதன் பொருள் என்ன? தரும். களனி என்பதன் பொருள் என்ன? வயல். மரம் என்பதன் பொருள் என்ன? வீரம். எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன? பெருமகிழ்ச்சி. களம் என்பதன் பொருள் என்ன? கப்பல். ஆழி என்பதன் பொருள் என்ன? கடல். கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். கீழ்கண்டவற்றுள் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல? நிலாச்சோறு. வெள்ளி பனைமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணைக்கான பூ டேஸ் ஆகும்? தாளம்பூ. நெய்தல் திணைக்கான தொழில் டேஸ் ஆகும்? மீன் பிடித்தல். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். சங்க காலத்தில் வணிகச் சாத்து என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? வணிக குழுவினர். காமர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது? மின்னணு வணிகம். கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? சீனா. சங்க காலத்தில் குதிரைகள் டேஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? அரேபியா. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்று கூறும் நூல் எது? நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? அகநானூறு. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. கரன்சி நோட் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? பணத்தாள். பேங்க் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? வங்கி. செக் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? வரைவோலை. டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது? பற்று அட்டை. கிரெடிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது? கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? இணையதள வணிகம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் யார்? ஔவையார். கீழ்கண்டவற்றுள் சுட்டெழுத்துக்கள் எவை? ஆ, இ, உ. தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? உ. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும்? அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும்? புறச்சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை டேஸ் எனப்படும்? அண்மை சுட்டு. கீழ்கண்டவற்றுள் எது அண்மை சுட்டு எழுத்து? இ. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது டேஸ் எனப்படும்? செய்மை சுட்டு. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும்? சுட்டுத்திரிபு. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. கீழ்கண்டவற்றுள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஏ, யா. கீழ்கண்டவற்றுள் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஆ, ஓ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.